ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மேட் ஹேட்டர் சிண்ட்ரோமை பற்றி தான். இதை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, மண்டையில் போடுற தொப்பியே பல பேர் மண்டையை போடுறதுக்கு காரணமாக இருந்து சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஒதுக்குறது தப்பே இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் தொப்பி செய்கிறவங்க அதுக்கு விலங்குகளோட தோலையும் முடியும் பயன்படுத்தினாங்க. தோலை சாஃப்ட் ஆக்குறதுக்காக மெர்க்குரி நைட்ரேட் யூஸ் பண்ணாங்க. இந்த மெர்க்குரி நைட்ரேட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸை கேரட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மெர்க்குரி நைட்ரேட் யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய மெட்டீரியல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. மெர்க்குரி ரொம்பவும் டாக்ஸிக்கான மெட்டல். தொப்பி செய்கிறவங்க பல வருஷமாக இந்த மெர்க்குரி வேப்பரை சுவாச்சிட்டு இருந்ததுனால அது அவங்க மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி எரித்தீசம்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியை உண்டு பண்ணுச்சு. இந்த வியாதி தாக்குனவங்க ஒரு விதமான மூட் ஸ்விங்க்கு உள்ளானாங்க. அவங்களால ஒழுங்காக பேச முடியல, நேராக நடக்க முடியல, அடிக்கடி ஹாலுசினேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக நடக்க ஆரம்பித்தாங்க. இதனால தான் இதை த மேட் ஹேட்டர் சிண்ட்ரோம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. முக்கியமாக இவங்களோட முடி ஆரஞ்சு கலரில் மாற ஆரம்பிச்சது. இதையெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஞாபகம் வந்திருக்கும். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் படத்தில் மேட் ஹேட்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஜானி டெப் கூட அந்த கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாப்புல. இந்த கதையை எழுதின லூயிஸ் கேரோல் அப்படின்றவர் அந்த காலத்தில் இருந்த உண்மையான ஹேட் மேக்கர்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கேரக்டரை உருவாக்கியிருப்பாரு. இதனால மேட் அஸ் அ ஹேட்டர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸே இங்கிலீஷில் உருவாச்சு. 1940ல் தொப்பி செய்கிறதுல மெர்க்குரி யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. உடம்புல இருக்க மெர்க்குரியை வெளியேற்றுறதுக்காக டைமெர்காப்டோசக்சினிக் ஆசிட் மாதிரியான சீலைட்டின் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சீலைட்டின் ட்ரக்ன்றது ஒரு இடுக்கி மாதிரி செயல்பட்டு மெர்க்குரியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு யூரின் வழியாக வெளியேறிடும். இதைத்தான் தற்குறியுடன் மோது மெர்க்குரியுடன் மோதாதுன்னு சொல்லுவாங்க.